ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து IOB LBOட செல்ஃப் கிவன் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஷிஃப்ட் 1 ஓகேவா. ஸோ இங்கே வந்து எனக்கு எக்ஸாம் சென்டர்னால் தனலக்ஷ்மி காலேஜ் மணிமங்கலம், அங்கே தான் வந்து எனக்கு எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 7:30 ஷிஃப்ட் ஓகேவா. ஸோ எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி இப்போது பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் வைஸ் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் செக்ஷன். ஸோ ரீசனிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஓகே, ரீசனிங் செக்ஷனில் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ மொத்தம் வந்து 3 பசில் கேட்டிருந்தாங்க ஓகேவா. பசில் வந்து 3. அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோடிங் டிகோடிங் கேட்டிருந்தாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் சிலாஜிசம் கேட்டிருந்தாங்க, சிலாஜிசம். அதுக்கப்புறம் ஆட் அண்ட் அவுட் வந்து 1 கேட்டிருந்தாங்க. சிலாஜிசம் 5 கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீனிங்ஃபுல் வேர்டு வந்து கேட்டிருந்தாங்க கரெக்டாக. ஸோ மீனிங்ஃபுல் வேர்டு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் லெட்டர் வந்து கேல வந்து முடியாத வேர்டு வந்து ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்ன லெட்டர்ஸ் வந்து அதுக்கு மீனிங்ஃபுல் வேர்டு வந்து தேங்க்ஸ் கிவிங் ஓகேவா. அந்த தேங்க்ஸ் கிவிங்கில் வந்து என்னென்ன வேர்ட்ஸ்னால் 4 லெட்டர் வந்து GINK நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 4 லெட்டரை வச்சு ஏதாச்சும் மீனிங்ஃபுல் வேர்டு வந்து ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கரெக்டாக. ஸோ அதில் வந்து நான் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு தான் வந்தது ஓகேவா. கிங் அப்படின்றது ஒரு வேர்டு வந்துச்சு. ஸோ அதை தாண்டி வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்யூஷனில் சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ எனக்கு வந்து கிங் அப்படின்றது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பசில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 பசில். ஸோ ஒன்று வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட், டாப் டு பாட்டம் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ 8 பர்சன்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து சர்க்குலர் பேஸ்டு பசில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 6 பர்சன்ஸு 2 வேரியபிள். அதில் வந்து கலர் இல்லை, திங்ஸ், டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து திங்ஸ், பர்சன்ஸ், திங்ஸு அதை வச்சு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து மந்த் பேஸ் பசில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அதுலேயும் வந்து என்னென்னா பர்சன்ஸ், கலர் 2 வேரியபிள் இருந்துச்சு ஓகேவா. ஸோ அதை தாண்டி வேறு என்ன, இன்புட் அவுட்புட், மிஷின் இன்புட் அவுட்புட்டில் வந்து என்ன கான்செப்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து அசெண்டிங் ஆர்டர். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அசெண்டிங் ஆர்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் வந்து நம்பர்ஸ் வந்து டிசைனிங் ஆர்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து லெஃப்ட் சைடில் நம்பர் வரணும், ரைட் சைடில் வந்து ஆல்ஃபபெட் வரணும், வேர்ட் வரணும், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ஃபபெட், அதாவது வேர்ட் வந்து அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் வந்து டிசைனிங் ஆர்டர். ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ 3 பசில். ஸோ இதில் என்னுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படின்றத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எல்லா செக்ஷனுடைய ரிவ்யூவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஸோ நான் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி குவான்ஸ். ஸோ குவான்ஸில் என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, குவான்ஸில் என்னென்ன கேட்டிருந்தாங்க, ஸோ 3 DI கேட்டிருந்தாங்க கரெக்டாக. ஸோ ஒன்று வந்து டேபிளர் DI, இன்னொன்று வந்து பார் கிராஃப், இன்னொன்று வந்து கேஸ்லெட் ஓகேவா. ஸோ அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ டேபிளர் DI அப்படின்னு பார்த்தோம்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து டோட்டல் பாய்ஸ் கேர்ள்ஸ் டோட்டல். இன்னொன்று வந்து பாய்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்க கேர்ள்ஸை விட அப்படின்றத பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க. பார் கிராஃபில் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை என்ன கேட்டிருந்தாங்கன்ட்டு. ஸோ அதுலேயும் இப்படி தான் அடிஷன் வச்சு ஏதோ கேட்டிருந்தாங்க, பட் பார் கிராஃப் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட்டு கேஸ்லெட் வந்து டீ, காஃபி, ஜூஸ் அதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ்லெட்டில் ஒன்று மட்டும் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஐ திங்க் எது 2ன்னு தெரியல, அதாவது டீ ஜூஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ டீ ஜூஸ் பட் நாட் காஃபி, அது வந்து அதோடைய வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் 0 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ கரெக்டான்றதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக். ஸோ அரித்மெட்டிக்கும் எல்லாம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ பேசிக் எல்லாமே அந்த என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஏரியா வால்யூம்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அதுலேருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம்
ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அரித்மெட்டிக்கில் மொத்தம் 8 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் சீரீஸ் கேட்டிருந்தாங்க. மிஸ்ஸிங் சீரீஸில் 3 கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டிருந்தாங்க? ஸோ வேறு என்ன கேட்டாங்கன்றது ஞாபகம் இல்லை. சரி, ஓகே, இவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. ஸோ அதாவது டேப்லர் டிஐயு பார் கிராஃப் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 6 கொஷின்ஸ், 5 கேட்கல, 6 கேட்டிருந்தாங்க. கேஸ்லெட்டில் வந்து 3 தான் கேட்டிருந்தாங்க, 3 or 4 அவ்வளோதான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எரர் வந்து 5 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேராஜம்பிள்ஸ் வந்து 5 கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளான்ஸ் டெஸ்ட் கேட்டிருந்தாங்க. கிளான்ஸ் டெஸ்ட் 5 கேட்டிருந்தாங்க. ஜம்பிள்டு வேர்டு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஜம்பிள்டு வேர்டு. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸு அது கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டாங்க? ஸோ அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. ஸோ பேராஜம்பிளுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்றத ஃபார்மேட் சீக்வன்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் போகும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக கஷ்டமாக அப்படின்ற டாபிக்குள்ளேயே போவேணாம். ஏன் அப்படின்னா அது அவங்கவுங்க ப்ரிப்பேர் பண்ணுறத பொறுத்து. ஓகேவா? பட் கம்பேரேட்டிவ்லி ஷிஃப்ட் 2 விட ஷிஃப்ட் 1 டஃப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மேபி இருக்கலாம். ஸோ அதுவும் எனக்கு நான் ஷிஃப்ட் எப்பயும் சொல்கிறது தான், சிஏல மட்டும் நம்ம காம்ப்ரமைஸுன்றதே பண்ணக்கூடாது. ஏன்னா அதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்கக்கூடிய செக்ஷனே வந்து இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர்ஸும் தான். ஸோ எந்தளவுக்கு நம்ம வந்து அதில் எஃபர்ட் போடுறோமோ ஸோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே, சிஏ இருக்கட்டும். ஸோ என்னுடைய ஓவரால் அட்டெம்ப்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 30 out of 30 போட்டேன். ஸோ இதை வந்து நான் மிஷின் இன்புட் அவுட்புட்டை தவிர மற்ற அதாவது அதில் ஒரு 5 கொஷின் இருந்துச்சுன்னா ஸோ 25 கொஷின்ஸை நான் 15 மினிட்ஸ்லேயே போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டைம் இருக்கவே நான் என்ன பண்ணேன், மிஷின் இன்புட் அவுட்புட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து போட்டேன். ஓகேவா? டைம் எடுத்து மீன்ஸ் சரி, ஓகே, டைம் இருக்குன்றதுனால ஸ்லோவாக அப்ரோச் பண்ணாது. அது பண்ணியும் எனக்கு ஒரு 1/2 hour டைம் இருந்துச்சு. ஸோ 1/2 hour 40 மினிட்ஸ் கூட டைம் இருந்துச்சு, 35 to 40 minutes டைம் இருந்துச்சு. ஸோ திருப்பியும் ஒன்ஸ் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகே வேறு என்ன பண்ணுறது, நம்ம அந்த 40 minutes நம்ம வந்து வேறு என்ன பண்ணுறதுனே தெரியாது நமக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி ஓகே டபுள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி செக் பண்ணேன். ஸோ திருப்பி செக் பண்ணும்போது ஸோ ஒரு சிலாஜிசம் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா தப்பாக போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ நான் டபுள் செக் பண்ணதில் எனக்கு அதுலேருந்து ஒரு மார்க் வந்து என்னாச்சு அப்படின்னா நான் அதை கரெக்ஷன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு குவான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குவான்ஸும் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா 30 போட்டேன். ஸோ 30 out of 30 தான் போட்டேன். ஸோ குவான்ஸ்லேயுமே வந்து பெருசாக வந்து கஷ்டமாக இருந்த மாதிரி தெரியல எல்லாமே. ஸோ அதுலேயும் டைம் இருந்துச்சு. ஸோ நான் அந்த கேஸ்லெட்டில் தான் வந்து கொஞ்சம் என்ன ஆனேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டக்குன்னு இல்லை, எனக்கு அந்த வேல்யூ வந்து ஒன்று 0 வந்துச்சு. எதுனா அந்த போத் ஜூஸ் அண்டு காஃபின்னு நினைக்கிறேன், டீ அண்டு ஜூஸு எக்ஸப்ட் காஃபி அதோடைய வேல்யூ வந்து எனக்கு 0 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 0 வருதுன்றதுனால திருப்பி அதை நான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எப்படி போட்டாலும் 0 தான் வந்துச்சு. ஸோ அதனால அங்கே கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டக்கான, மற்றபடி எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ குவான்ஸ்லேயும் நான் 30 out of 30 போட்டேன். ஸோ எனக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்கள் கமெண்ட்டில், குவான் செக்ஷனில் போட் அண்ட் ஸ்ட்ரீமை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அரித்மெட்டிக்கில். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 16 ஐ திங்க். ஸோ 16 seconds. ஓகேவா? இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் 19 ஆன்சர் வந்துச்சா அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ எனக்கு ஏதோ ஒன்று 19 வந்த மாதிரி ஆன்சர் ஞாபகம், பட் அது எனக்கு கரெக்டாக ரிமெம்பர் ஆகலை. ஸோ 19 ஏதாச்சும் ஒன்று வந்துச்சா அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆன்சர். ஓகேவா? ஸோ சிஏ, ஸோ என்னுடைய வேர்ஸ்ட் பார்ட்டே இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா சிஏ தான். ஸோ நான் அதை பற்றி பெருசாக நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்ம எவ்வளோ எனக்கு என்ன சொல்கிறது, எங்கெந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னே புரியல. சிலதுலாம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து 2 எலிமினேட் பண்ணிட்டு 2 வந்து நிற்குது. ஸோ ஏவா பியா 2 ஆப்ஷன்ஸில் வந்து
ஸோ எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு சில கொஷின்ஸ்லாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணேன். ஸோ மொத்தமாக நான் என்னுடைய ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் அட்டம்ப்டே வந்து பார்த்தோம்னா 14 தான். ஓகேவா? அது இல்லாமல் ஒரு 6 கொஷின்ஸ் வந்து ஆசிலேஷனில் இருந்துச்சு. ஸோ எய்தர் ஆர் அப்படின்ற மாதிரி ஆசிலேஷன்ஸில் இருந்துச்சு. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுத்து அது நெகட்டிவில் போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அது ரிஸ்கே எடுக்கல. ஸோ சிஏல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2 கொஷின்ஸ் தப்பு. அதை தாண்டி வேறு ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச 2 கொஷின்ஸ் தப்பு. ஸோ மற்றதெல்லாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 35 போட்டேன் அவுட் ஆஃப் 40க்கு. ஸோ அந்த 5 கொஷின் நான் எதில் விட்டேன் அப்படின்னா ஸோ ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதெல்லாமே போட்டுட்டேன். ஸோ கிளான்ஸ் டெஸ்ட்டில் வந்து 1 விட்டேன். மீதி 4 வந்து கனெக்டர்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ கனெக்டர்ஸில் வந்து ஒரு கனெக்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் வந்து விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 கொஷின் விட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மீதி 2 தெரியல எதில் விட்டேன் அப்படின்றது. ஸோ கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் அவுட் ஆஃப் 40க்கு 14 தான் போட்டேன். ஸோ டோட்டலாக என்னுடைய அட்டம்ப்ட்டுன்னு பார்த்தோம்னா இதுதான். ஸோ 109 தான் அவுட் ஆஃப் எவ்வளோக்கு 70, 100, 140க்கு. ஸோ இது பத்துமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ கொஷின் மார்க் தான். ஸோ எனக்கு தெரியல. ஸோ சிஏ வந்து ஷிஃப்ட் 1ல் எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு. ஸோ ஒருவேளை சரி ஓகே சிஏல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது. சரி ஓகே அப்படியும் என்னுடைய கெஸ் படி நான் எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு அசம்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ என்னுடைய ஸ்கோர்ஸில் வந்து நான் எவ்வளோ எடுத்திருப்பேன் நான் அட்டம் பண்ணதை வச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரீசனிங்கு குவான்ஸ் ரெண்டுமே வந்து ஆல்ரெடி எல்பிஓ வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஸோ ரீசனிங்கும் குவான்ஸும் வந்து அந்த லெவலில் தான் இருக்கும். ஆல்ரெடி 2 எல்பிஓ எந்த லெவலில் இருந்துச்சோ அதே லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஸோ பிகினராக இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக வந்து 30 அவுட் ஆஃப் 30 எடுக்க மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ சம் வந்து பெருசாக காம்ப்ளெக்ஸாக இல்லை. எதுவுமே எந்த இடத்துலையும் ஸ்டக் ஆகுற மாதிரியும் இல்லை. நீங்கள் டைம் எடுத்து போட்டால் கூட முடிச்சுட்டு டைம் இருக்குது. ஸோ அந்த டைமை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ரிவிஷன் ஓகே ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி 2 எல்பிஓவில் எப்படி நடந்துச்சோ ஸோ அந்த லெவலில் தான் வந்து ரீசனிங்கும் குவான்ஸும் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஸோ பிகினராக இருந்தால் கூட கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ 30 அவுட் ஆஃப் 30. ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போட்டிருந்தாலும் 1 ஹவர் ரீசனிங்க்கு 1 ஹவர் குவான்ஸுக்கு 1 ஹவர் அப்படி இந்த 13 கொஷின்ஸ்க்கு இந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகம் தான். எப்படி பார்த்தாலும் அது முடிச்சுட்டு உட்காந்துருக்கலாம். ஸோ கேம் சேஞ்சிங் அப்படின்றது வந்து கரண்ட் அஃபேர்ஸும் இங்கிலீஷை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் அவங்க அக்யூரஸியை டிபெண்ட் பண்ணியிருக்க இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர்ஸும். சரி ஓகேவா? ஸோ ஓவராலாக என்னுடைய ஸ்கோர் 200க்கு வந்து எவ்வளோ அட்டம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இது 60, இது 60, இது 120, இது ஒரு 49 இல்லையா? ஸோ 169 மார்க்குக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஸோ 169 மார்க்குக்கு ஸோ என்னுடைய கெஸ் வந்து பார்த்தோம் நான் எவ்வளோ எடுப்பேன் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஸோ என் கெஸ் வந்து 150 அபவ் வரணும். ஓகேவா? 150 அபவ் பார்ப்போம். பட் இது பத்துமா அப்படின்றது கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா ஆல்ரெடி 2 எல்பிஓ பார்த்துருக்கோம். ஸோ கட் ஆஃப் எந்த லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்க் வந்து 156 சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே எதுவுமே இப்போ நமக்கு தெரிய வேணாம். இது வந்து முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்க்கணும் அப்படின்னா அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணும். இதுக்கு அடுத்து எஸ்பிஐ வரப்போகுது, IBPSPO வரப்போகுது. ஸோ அதுக்கு நம்மளுடைய பெஸ்ட் என்ன கொடுக்கணும், அதோடைய டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் இதை விட பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ அதை நோக்கி தான் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணுமே தவிர ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ இதை நினச்சிட்டு யாரும் வரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு வந்து இதை விட 100% உங்கள் எஃபர்ட்டை போட்டு முடிஞ்சு போன இந்த எக்ஸாம்ஸை வச்சுட்டு உட்காராமல் ஸோ அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டைம் இல்லை. இதுக்கப்புறம் லைனாக கண்டினியூஸாக வந்து நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ பார்ப்போம். ஓகேவா? ஸோ
உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.